ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் எழுத்தாளர் ஆஸ்கர் வைல்ட் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பார்ப்போமா? ஆஸ்கர் வைல்ட் 19ஆம் நூற்றாண்டின் மிக சிறந்த எழுத்தாளர். அவர் நாடக ஆசிரியர் கூட மற்றும் கவிஞர், எழுத்தாளர் மற்றும் கட்டுரை ஆசிரியராக பெயர் பெற்றார். தனது தெளிவான புத்திசாலித்தனம், அழகியல் கொள்கைகளுக்கான பற்றும் சமூகத்தை கடுமையாக விமர்சிப்பதற்கான திறமையாளி. அவர் குறிப்பிடத்தக்க இலக்கிய சாதனைகளை படைத்தார். இருப்பினும் அவரது வாழ்க்கை வெறும் இலக்கிய வெற்றியால் மட்டுமே நிரம்பியதல்ல. அது ஒரு பெரிய சர்ச்சை, சிறை தண்டனை மற்றும் அகால இறப்பால் முத்திரிடப்பட்டது. அவரது வாழ்க்கை கலை சுறுசுறுப்பும் சமூக ஒழுக்கங்களை எதிர்த்து போராடியதுமான ஒரு சோக கதையாகும். பார்ப்போமா? ஆஸ்கர் வைல்ட் அக்டோபர் 16, 1864 அன்று அயர்லாந்தின் டப்ளினில் பிறந்தார். அவர் சிறந்த குடும்பத்தில் வளர்ந்தார். அவரது தந்தை சர் வில்லியம் வைல்ட் ஒரு புகழ்பெற்ற கண் மற்றும் காதுக்கான அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்தார். அவரது தாய் ஜேன் வைல்ட். அவர் சில கவிதைகளை எழுதி தேசபக்தி எழுத்தாளர். வைல்ட் தனது ஆரம்ப கல்வியை போர்டோராவில் ராயல் பள்ளியில் முடித்தார். பின்னர் டப்ளினின் பிரபலமான ட்ரினிட்டி கல்லூரியில் லத்தீன், கிரேக்கம் போன்ற கிளாசிக்கல் படிப்புகளில் சிறந்தார். அவரது புத்தி கூர்மை காரணமாக அவரை மேலும் ஒர்க்ஃபோர்டின் மேக்டலன் கல்லூரியில் 1874 மேல் படிப்புக்கு இடம்பெற்றார். அங்கு அவர் அழகியவில் இயக்கம் என்னும் கோட்பாட்டின் மீது அதிக ஈர்ப்பு கொண்டார். இக்காலத்திலேயே அவர் தனது தனித்துவமான உடை அணிவது, தன்னம்பிக்கை நிறைந்த பேச்சுக்கள் என்பதன் மூலம் பிரபலமடைந்தார். 1878 அவரது கவிதை ரவேனா அவருக்கு நியூகேட் பரிசு என்னும் பெற்று தந்தது. படிப்பை முடித்த பின்னர் வைல்ட் லண்டனுக்கு வந்து இலக்கிய மற்றும் சமூக வட்டாரங்களில் பிரபலமாக வளர்ந்து வந்தார். அவரது அழகியல் இயக்கத்தின் முக்கிய முன்னோடியாக மாறினார். 1881 அன்று போயம்ஸ் என்ற அவரது முதல் கவிதை தொகுப்பு வெளிவந்தது. இதன் மூலம் அவர் திறமையான எழுத்தாளராக கணிக்கப்பட்டார். பின்னர் 1882 அமெரிக்கா மற்றும் கனடா முழுவதும் பயணம் செய்து அவர் என்னுடைய அறிவை தவிர சொல்லுவதற்கு எதுவும் இல்லை என்ற அவரது புகழ்பெற்ற வரியை உலகம் அறிந்தது. 1884 வைல்ட் கான்ஸ்டன்ஸ் லாய்ட் என்பவரை மணந்தார். அவர்கள் இருவரும் இலக்கியம் மற்றும் கலை மீது மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தனர். இவர்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்தனர், சிரில் மற்றும் விவியான். 1880களில் இறுதி மற்றும் 1990களில் தொடக்கத்தில் வைல்ட்டின் எழுத்து திறமை உச்சத்தை எட்டியது. 1890 வெளியான அவரது ஒரே நாவல் த பிக்சர் ஆஃப் டோனன் கிரே அழகு, பாவம் மற்றும் மனித இயல்பின் இருவேறு தோற்றங்களை பற்றிய ஒரு ஆழமான படைப்பு. இது வெளியான போது பெரும் சர்ச்சையை கிளப்பியது, ஆனால் இன்று ஒரு இலக்கிய கிளாசிக்காக கருதப்படுகிறது. 1890களில் வைல்ட் தனது நாடக எழுத்தில் கவனம் செலுத்தினார். லா வின்மேர் ஃபேன், எ வுமன் ஆஃப் நோ இம்பார்ட்டன்ஸ் மற்றும் அன் ஐடியல் ஹஸ்பண்ட் ஆகியவை மிகப்பெரிய வெற்றி பெற்றன. அவரது மிக சிறந்த நாடகம் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட் இன்று வரை ஆங்கில இலக்கியத்தில் சிறந்த நகைச்சுவை நாடகங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. வைல்ட் எழுத்தாளர் மட்டுமல்ல, அவர் தனிப்பட்ட முறையில் மிகவும் வேடிக்கையான, அதே சமயம் திரும்பி பார்க்க முடியாத வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் லார்ட் அல்ஃப்ரெட் டக்ளஸ் என்பவருடன் உறவில் இருந்தார். இதன் அவரது காதலின் தந்தை மார்க்லஸ் குயின்ஸ்பெரி கடுமையாக எதிர்த்தார். 1897 குயின்ஸ்பெரி வைல்ட்டை திருநங்கையாக குற்றம் சாட்டினார். இதற்கு எதிராக வைல்ட் அவருக்கு எதிராக அவதூறு வழக்குகளை தொடர்ந்தார். ஆனால் வழக்கின் போது வைல்ட்டின் பல்வேறு ரகசியங்கள் வெளிச்சத்துக்கு வந்தன. இதனால் அவர் 18 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிட்டது.
சிறையில் 2 ஆண்டுகள் கடுமையான உழைப்பு தண்டனையை அனுபவித்தார். அவர் அங்கு டி ப்ரோவோடில்ஸ் என்ற கடிதத்தை எழுதினார். இதில் அவரது தனது வாழ்க்கை, காதல் மற்றும் தன்னம்பிக்கையின் வீழ்ச்சி ஆகியவற்றை பற்றி பிரம்மாண்டமான ரீதியில் ஆராய்ந்தார். 1897 சிறையிலிருந்து வெளிவந்தபோது வைல்ட் உடல் ரீதியாகவும் மனதளவிலும் மிகவும் தளர்ந்து போயிருந்தார். அவர் பிரான்சுக்கு திரும்பி செபாஸ்டியன் மெல்மத் என்ற புதிய பெயரில் வாழத் தொடங்கினார். அங்கு அவர் த பேர்ட் ஆஃப் ரீடிங் கேர்ள் என்ற கவிதையை எழுதினார். இது சிறையில் அவர் அனுபவித்த கொடுமைகளை விளக்கும் ஆழமான கவிதையாகும். 1901 ஆண்டு வைல்ட் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு நவம்பர் 30 அன்று பாரிஸில் இறந்தார். அவரது இறுதி வார்த்தைகள், அந்த வால்பேப்பர் போக வேண்டும், இல்லையெனில் நான் போக வேண்டும் என்பதாக இருந்ததாக கூறப்படுகிறது. ஆஸ்கர் வைல்டின் இலக்கிய பணிகள் மற்றும் பெரும் முக்கியத்துவம் பெற்றவை. அவரது எழுத்துக்கள் சமூகத்தின் பாரம்பரிய எண்ணங்களை கேள்விகளுக்காகின்றன. 2017 அவரது சிறை தண்டனை உட்பட பழைய திருநங்கை விரோத சட்டங்களின் கீழ் குற்றவாளியாக இருந்தவர்களுக்கு ஆங்கில அரசு மன்னிப்பு வழங்கியது. இது அவரது நியாயம் நிலைநாட்டப்படுவதற்கான அடையாளமாக பார்க்கப்படுகிறது. வைல்ட் தனது வாழ்க்கையின் கடைசியில் சோகத்தில் வீழ்ந்தாலும் அவரது படைப்புகள், அவற்றின் நேர்த்தியான நகைச்சுவை மற்றும் சமூக விமர்சனம் இன்றும் மறக்க முடியாதவையாக இருக்கின்றன. This video sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app